இன்றைக்கு நாம தியானிக்க போற வேத பகுதி Hebrews chapter 3 and verses 1 through 6. இன்றைக்கு தியானிக்கிற வேத பகுதி எபிரேயர் 3வது அதிகாரம் 1-6 வரை. எபிரேயர் 3வது அதிகாரம் 1-6 வரை. தலைப்பு ஜீசஸ் கிரேட்டர் than மோசஸ். இயேசு மோசேயை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். இயேசு மோசேயை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். We thank the Lord for all the leaders who have gone before us, who have been pioneers of great ministry and reformation and all that. நமக்கு முன்பாக சென்றிருக்கிற தலைவர்களுக்காக நம்ம நன்றி சொல்கிறோம். அவர்கள் பெரிய ஊழியங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள், புரட்சி செய்திருக்கிறார்கள், பெரிய மாற்றங்களை கிறிஸ்தவத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம நன்றி சொல்றோம். மோசையும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர் தான் என்று நான் சொல்வேன். ஏன்னா மோசே இஸ்ரேல் மக்களுக்கும் சரி நமக்கும் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறார். எகிப்துல இருந்து இஸ்ரேல் மக்களை வெளியில கொண்டு வந்த ஒரு பெரிய தலைவராக இருக்கிறார். ஆனா இந்த பேசேஜ்ல எபிரேயர் 3வது அதிகாரம் 1-6 வரை உள்ள இந்த வேத பகுதியில நம்ம பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு மோசேயை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் என்பதுதான் நம்ம இடத்துல பார்க்க போறோம். நான் ஒவ்வொரு பாயிண்டா நான் சொல்றேன். நான் முதலாவதாக இந்த பகுதியை எபிரேயர் 3வது அதிகாரம் 1-6 வரை உள்ள அந்த வசனங்களை ஆங்கிலத்திலும் அதன் பின்பு தமிழிலும் நான் வாசிக்கிறேன். Hebrews chapter 3 and verses 1 through 6. Therefore, holy brothers who share in the heavenly calling, fix your thoughts on Jesus, the apostle and high priest whom we confess. He was faithful to the one who appointed him, just as Moses was faithful in all God's house. Jesus has been found worthy of greater honor than Moses, just as the builder of a house has greater honor than the house itself. For every house is built by someone, but God is the builder of everything. Moses was faithful as a servant in all God's house, testifying to what would be said in the future. But Christ is faithful as a son over God's house, and we are his house if we hold on to our courage and the hope of which we boast. தமிழ்ல நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 3வது அதிகாரம் 1-6 வரை. இப்படி இருக்க பரலோக அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்களே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை நியமித்தவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். வீட்டை கட்டுகிறவன் வீட்டை விட அதிக கனத்திற்குரியவனாக இருக்கிறான். அதுபோல மோசேயை விட இவர் அதிக மகிமைக்கு தகுதியானவராக இருக்கிறார். ஏனென்றால் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாக தேவனுடைய வீட்டில் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாக இருந்தான். கிறிஸ்துவோ தேவனுடைய வீட்டில் அதிகாரம் உள்ள மகனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு வரைக்கும் உறுதியாக பற்றி கொண்டிருப்போம் என்றால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். வேத புஸ்தகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய மக்களுடைய கூட்டம் ஒரு வீடாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல வீடு அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவனுடைய மக்களுடைய கூட்டம், தேவன் அழைத்து அவருடைய சமுதாயமாக தேவனுடைய மக்களாக கூடி வந்த அந்த மக்களுடைய கூட்டம் இந்த இடத்துல வீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரேல் மக்களை வெளியில கொண்டு வந்து அவர்களை தனக்குரிய ஒரு கூட்டமாக கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த தனக்குரிய கூட்டமாக இருந்த மக்கள் ஒரு வீடு. இப்ப எப்படி மோசையின் மூலமாக எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை வெளியில கொண்டு வந்து தனக்குரிய கூட்டமாக, தனக்குரிய ஒரு வீடாக
ஆண்டவர் வந்து உருவாக்கினாரோ அதே போல இப்ப நம்மள இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து தனக்குரிய கூட்டமாக தனக்குரிய மக்களாக அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதை வீடு என்று அழைக்க இந்த வசனம் வந்து அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வீடு என்ற காரியத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவியானவருக்குரிய மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவியானவருக்குரிய பலிகளை செலுத்துவதற்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, பேதுருடைய நிருபம் சொல்கிறது, பேதுரு சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்வது என்ன அப்படின்னா, நாம ஒரு மாளிகை போல, ஒரு பேலஸ் போல, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹவுஸாக, ஆவிக்குரிய மாளிகையாக நாம கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். ஸோ அதே தாட், அதே சிந்தனையை, அதே கருத்தை எடுத்துதான் எபிரேயர் புஸ்தகத்துல நாம இப்படியாக சொல்லப்படுறதை பார்க்கிறோம். நாம எல்லோருமே ஆண்டவருடைய வீடாக இருக்கிறோம், மக்கள் கூட்டமாக இருக்கிறோம். இந்த மக்கள் கூட்டம் வந்து எப்படிப்பட்ட, இப்ப நாம இருக்கிற அந்த மக்கள் கூட்டம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்து அவர்கள் தேவனுக்குரிய மக்கள் கூட்டமாக இருந்தார்களோ அதே போல இன்றைக்கு நாம தேவனுக்குரிய மக்கள் கூட்டமாக இருக்கிறோம். இயேசுவின் மூலமாக இருளின் அந்தகார சக்தி நிறைந்த அந்த ராஜ்யத்திலிருந்து வெளில வந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அங்க மோசே வந்து தலைவரா இருந்தாரு, இங்க வந்து இயேசு தலைவரா இருக்கிறாரு. அங்க மோசே வந்து உண்மையுள்ள வேலையாளாக அவர் இருந்து பணியாற்றினார். ஆண்டவருடைய எல்லா வேலையிலும் அந்த கூட்டத்துல அந்த இஸ்ரவேல் என்ற அந்த சமுதாயத்துல மோசே வந்து மிக மிக உண்மையாக வேலை செய்தார். இங்க பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து மிக மிக உண்மையாக இருக்கிறார். ஆனா ஒரு வேலையாளாக இல்லை, அவர் வந்து தேவனுடைய குமாரனாக அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த வசனம் சொல்ற எபிரேயர் 3வது அதிகாரம் 1லிருந்து 6 வரை உள்ள வசனங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து விட்டேன். இப்ப ஒரு 4 முக்கியமான கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போறேன். இயேசு மோசேயை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். இயேசு மோசேயை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். நம்ம 1லிருந்து 2 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளில கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இயேசு வந்து ஒரு உண்மையான அப்போஸ்தலர், அது மட்டுமல்ல அவர் பிரதான ஆசாரியன் என்று இந்த இடத்தை சொல்ற பார்க்கிறோம். ஜீசஸ் was the apostle and he was the ultimate high priest அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். இப்படி இருக்க பரலோக அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்களே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர்களும் பிரதான ஆசிரியருமாகிய இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நமக்கு அப்போஸ்தலராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, he was our apostle and high priest. அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லும்போது வேதவசனம் என்ன சொல்கிறது? அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய செய்தியை நமக்கு கொண்டு வருகிற the ultimate messenger. அவர்தான் இயேசு கிறிஸ்து தான். அவரை தாண்டி வேற எந்த விதமான செய்தியாளரும் இல்லை. தேவனுடைய வெளிப்பாடை நமக்கு கொடுப்பதற்கு அவரை தாண்டி வேற யாரும் கிடையாது. அவர் தான் வந்து நாம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். நாம வந்து நம்முடைய செய்தியாளர், மெசஞ்சர் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் தான். அது மட்டுமல்ல, அவர் தேவனிடத்திலிருந்து செய்தியை கொண்டு வருகிறவர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்படின்னா நம்மை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவராகவும் இருக்கிறார், நமக்காக ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவராகவும் இருக்கிறார். எப்படி வந்து பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் மக்களுக்காக பலி செலுத்துவானோ, எப்படி பிரதான ஆசாரியன் வந்து இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிப்பானோ, அது போல இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு மீடியேட்டராகவும் இருக்கிறார், மெசஞ்சராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு செய்தியாளராகவும் இருக்கிறார், நமக்கு மத்தியஸ்தராகவும் இருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, அநேகரை தங்களுடைய செய்தியாளர்களாக வைத்துக் கொள்கிறார்கள். அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதை நிதானிச்சு பார்க்கவே மாட்டாங்க. அது சரியா தவறா என்று கூட அவங்க பார்க்கறதே கிடையாது. அப்படியே எடுத்துக்கிட்டு இவர் சொன்னாருன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படின்னா நாம யாரு பிரசங்கம் பண்ணாலும், யாரு டீச் பண்ணாலும் அதை சந்தேகிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. எல்லாம் சந்தேகத்தோடயே பார்க்கணும் அப்படின்னு சொல்லவில்லை. நீங்களும் நானும் யாரு பிரசங்கம் பண்ணாலும், யாரு வார்த்தையை கொடுத்தாலும் அதை எடுத்துட்டு போயிட்டு நாம படித்து, நாம புரிஞ்சு, நாம தெளிவாகி, நாம இது சரியா தவறா என்று பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா எல்லா செய்தியுமே இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும், இயேசுவை நோக்கி அது செல்ல வேண்டும் என்று நம்ம பார்க்கணும். இயேசுவை மறுதலிக்கிறதோ அல்லது ஒன்றுமில்லாம பண்ணுகிறதோ அல்லது இருக்கிறாரோ அதை பேசும் காரியமாக இருந்தது என்று நம்ம பார்க்கணும். இயேசு இல்லைங்களா? எபிரேயர் 1வது அதிகாரம் 1-2 வரை நம்ம வாசிச்ச போது இயேசு தான் அல்டிமேட் ரெவலேஷன் ஆஃப் காட். ஆண்டவர் பிதாவானவர் பல்வேறு விதங்கள்ல தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் நம்முடைய முன்னோர்கள் மூலமாகவும் கடைசியாக குமாரன் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு எல்லார காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். எல்லா வேத போதகர்கள், சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள், அப்புறம் நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குருஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரிலிஜியஸ் லீடர்ஸ், எல்லார காட்டிலும் இயேசு பெரியவராக இருக்கிறார். இயேசு தான் அல்டிமேட் ரெவலேஷன் ஆஃப் காட். இயேசு தான் தேவனுடைய கடைசி அல்லது அதிகாரப்பூர்வமான வெளிப்பாடு என்பதை நம்ம பார்க்கிறோம். அதை தான் இந்த மக்களுக்கு சொல்றாரு. ஏன் இதை அவர் சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை யூத மதத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு மீண்டுமாக அதே மத சடங்குகளுக்கு செல்கிற அந்த மக்களை பார்த்து தான் சொல்றாரு. பல வேளைகள்ல நம்ம எல்லோருமே ஒவ்வொரு பின்னணியிலிருந்து தான் இயேசுக்குள்ள வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பின்னணி, விசுவாச பின்னணி அல்லது நம்பிக்கையினுடைய பின்னணியிலிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். பல வேளைகள்ல என்ன தெரியுமா நடக்குது? நாம பல பின்னணி, நம்பிக்கை பின்னணியிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம அந்த பின்னணியில நாம தூக்கிட்டு இருந்தோம்ல சில மூட்டைகள், அந்த பேக்கேஜஸ், அதை நம்ம மறுபடியும் தூக்கிக்கிட்டே இருக்கோம். ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, பாஸ்டர் யாரோ கண்ணு வச்சுட்டாங்க பாஸ்டர், அதனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி அவர் சொன்னாரு. வன்கண் பத்தி பைபிள்ல இருக்கு. வன்கண்களை பத்தி பைபிள் இருக்கு. அது another topic for another discussion. வன்கண்களை பத்தி, ஈவில் ஐ பத்தி பைபிள்ல இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. பட் ஈவில் ஐ இருக்கு. உங்களை வன்கண்ணோட பார்க்கலாம், உங்களை கெட்ட பார்வையோட பார்க்கலாம். பட் அவர்கள் கெட்ட பார்வையினால பார்ப்பதனால உங்களுக்கு எந்த விதமான தீய விளைவும் வராது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அது நீங்க நான் எப்பயுமே சொல்றது, உங்க காலுக்கு கீழே ஒரு பில்லி சூனியத்தை வைத்தாலும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால அது ஒன்று உங்களுக்கு செய்ய முடியாது. யாரோ உங்களுக்கு விரோதமாக மந்திரத்தை சொன்னாலும் சரி, அல்லது எதையும் ஏவி விட்டாலும் சரி, அது உங்களுக்கு பலிக்கவே பலிக்காது, உங்களை நோக்கி வரவே முடியாது. உங்களுக்கு விரோதமாக செய்யப்படும் எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா சிலர் அதாவது முன்னாடி இருந்த நம்பிக்கையிலிருந்து வந்த அந்த நம்பிக்கையை தூக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ யாரோ பண்ணிட்டாங்களா, யாரோ இதை பண்ணிட்டாங்களா, யாரோ இதை பண்ணிட்டாங்களா. ஒரு பாஸ்டர் கூட சொல்றாரு, யாரோ எங்க சர்ச்சுக்கு விரோதமா பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, அதனாலதான் சர்ச் வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அருமையானவர்களே, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் ஒரு பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரோட நீங்க பயணம் செய்யும் போது, அவரை நீங்க விசுவாசிக்கும் போது எந்த தடைகள், எந்த சவால்கள் அல்லது யார் உங்களுக்கு எதிராக நின்றாலும் சரி, ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் தாண்டி வெளியில கொண்டு போவார். தானியேலை பாருங்க, தானியேல் எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு சூழல்ல இருந்தார். he was talented, he was spiritually good, he was walking with God, he never bowed down to any kind of idols, he was faithful to God. தானியேலை பாருங்க, தானியேல் ரொம்ப திறமையான ஒரு நிர்வாகியாக அவர் இருந்தார். ஃபாரின் லேண்ட்ல இருந்தாரு,
எல்லாரும் அதாவது கர்த்தரை நம்பாதவர்கள், அவர்கள் மத்தியில அவர் வேலை செஞ்சாரு. ஆனா எதிர்ப்பு வந்துச்சுதான். எதிர்ப்பு வரலன்னு நான் சொல்லவே இல்லை. பயங்கரமான எதிர்ப்பு வந்துச்சு. அவருடைய உயிருக்கே ஆபத்து வரும் அளவுக்கு எதிர்ப்புகள் வந்தது அப்படின்றத பாக்குறோம். ஆனா அவர் ஒரு நாளும் தலைக்கவே இல்லை, ஒரு நாளும் சோர்ந்து போகவே இல்லை. அவர் ஆண்டவருக்கு உண்மையாகவே 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 இருந்தார். ஆண்டவர் அவர் உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறோம். ஒவ்வொரு ஒவ்வொரு சேலஞ்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ப்ரொமோஷன் தான் வந்துச்சு. ஒவ்வொரு சேலஞ்சுக்கு அப்புறம் அவர் உயர்த்தப்பட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இயேசுவை நாம எப்போதுமே எல்லாத்தை காட்டிலும் எல்லோரை காட்டிலும் பெரியவராக வைத்துக் கொண்டிருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவதா நான் என்ன பார்க்கிறோம்னா, ஜீசஸ் இஸ் கிரேட்டர் இன் க்ளோரி. மகிமையிலும் இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். மோசே நிச்சயமா பெரியவர் தான், இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனா மோசையை காட்டிலும் பெரியவர் இந்த இடத்துல இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்று நாம பார்க்கிறோம். நீங்க 3வது 4வது வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, நீங்க நம்ம எடுத்துக்கொண்ட அந்த வேத பகுதியில எபிரேயர் 3வது அதிகாரத்துல 3வது 4வது வசனங்களை வாசிக்கும் போது, வீட்டை கட்டுகிறவன் வீட்டை விட அதிக கனத்துக்கு உரியவனாக இருக்கிறான். The architect, the builder of a house is greater than the house. இது லாஜிக்கலா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் தான் இல்லைங்களா? வீட்டை காட்டிலும் வீட்டை கட்டினவர் பெரியவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுபோல மோசையை விட இவர் அதாவது இயேசு கிறிஸ்து அதிக மகிமைக்கு தகுதியானவராக இருக்கிறார். ஏனென்றால் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறவர் தேவன். ஹalleluya, praise the Lord. நான் முன்னாடி உங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த இடத்துல வீடு என்பது எதை காண்பிக்கிறது என்றால் மக்கள் கூட்டம். எகிப்து தேசத்திலிருந்து வெளியில கொண்டு வரப்பட்ட தேவனுடைய மக்கள். அதே போல இருளின் அந்தகாரத்திலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளியிலே கொண்டு வரப்பட்ட நீங்களும் நானும் அந்த மக்கள் கூட்டம். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட இந்த மக்களுடைய கூட்டம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப மோசே எகிப்து தேசத்திலிருந்து மக்களை வெளில கொண்டு வந்தாரு. கரெக்டா? மோசே பெரியவரா? நிச்சயமாக பெரியவர்தான். மோசே ஒரு நேஷனல் லீடரா? அவன் நிச்சயமாக அந்த தேசத்துக்கே அவர் தலைவராக இருந்தார். அவர்களை வழிநடத்தினார். ஃபென்டாஸ்டிக்கான லீடர் மோசே. ஐ ரியலி அட்மயர். அவரை போல லட்சக்கணக்கான மக்களை நடத்தியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. They were murmuring, they were talking against him, against his wife. எல்லாமே நடந்துச்சு. மோசேக்கு விரோதமாக பேசினார்கள். மோசேக்குடைய வைஃபுக்கு விரோதமாக அவங்க குடும்பமே பேச ஆரம்பிச்சு. எல்லாம் ஆண்டவரே போதும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டார். பட் மோசையை காட்டிலும் சாந்தமாக உள்ளவங்க வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. மோசே சாந்தமா இருந்தார். மோசே தாழ்மையோட இருந்தார். மோசே மீக்கா இருந்தார். He was meek. அவர் சாந்த உள்ளவராக இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இருந்து அவர்களை எல்லாம் நடத்திக்கிட்டே போறாரு. அவர் பெரியவர் தான், நிச்சயமாக பெரியவர். ஆனா அவரை காட்டிலும் பெரியவர் யார் அப்படின்னா, இந்த மக்களை 10 வாதைகளை அனுப்பி அற்புதங்கள் செய்து அடையாளங்கள் செய்து இந்த மக்களை வெளியில கொண்டு வரும்படியாக செய்தார் இல்லைங்களா? அந்த ஆண்டவர் மோசையை காட்டிலும் பெரியவராக இருந்தார். இப்ப இந்த நேரத்துல மோசை காட்டிலும் பெரியவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மெசஞ்சர் மட்டும் இல்ல. அவர் ஒரு செய்தியாளர் அல்ல. அவர் ஒரு தலைவர் அல்ல. அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. அப்கோர்ஸ் அவர் தீர்க்கதரிசின்னு சொல்லலாம், அவர் மெசஞ்சர்னு சொல்லலாம், அப்போஸ்தலன் சொல்லலாம். பட் அதை காட்டிலும் அவர் கடவுள், தேவன். இந்த நமக்கு கிடைச்ச அந்த மீட்பை அவர் தான் கொண்டு வந்தார். மீட்பை பிளான் பண்ணவரும் திட்டமிட்டவரும் அவர்தான் பலியாகவும் இருந்தார். அவர்தான் நமக்காகவும் மரித்தார். அவர்தான் எல்லாத்தையும் செய்தார். எனவே அவர் மோசையை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Jesus has been found worthy of greater honor than Moses, just as the builder of a house has greater honor than the house itself. வீட்டை காட்டில் பெரிய பல வேளைகள்ல நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குல்ல,
அச்சீவ்மெண்ட்ஸையோ அல்லது ஆவிக்குரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஆவிக்குரிய சாதனைகள், இதை வந்து நம்ம பெருசா நம்ம நினைச்சுக்குவோம். பட் தேவன் இல்லை அப்படின்னா நம்ம அதை எப்படி சாதிக்க முடியும்? அதை எப்படி நம்ம செய்ய முடியும்? நீங்க சொல்லி பாருங்க. உதாரணத்துக்கு நீங்க நீங்க பிசாசை துரத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிசாசை துரத்திட்டீங்க, எல்லாரும் உங்களை வந்து ஓ கிரேட்டு கிரேட்டு கிரேட்டுன்னு சொல்றாங்க. அது ரொம்ப நல்லா தான் இருக்கும் சில வேளை. பட் நம்ம பிசாசை யாரை கொண்டு நம்ம துரத்தணும்? இயேசுவை கொண்டுதான் நம்ம துரத்தணும். எனவே இயேசுதான் பெரியவர் அந்த இடத்துல. ஒருவேளை நீங்க ஒருத்தவங்களுக்காக ஜெபம் பண்றீங்க, சுகத்துக்காக ஜெபம் பண்றீங்க, அப்படியே படுத்த படுக்கையா இருந்த சாக கிடக்க இருந்தவர், அவர் பாத்தீங்கன்னா எழும்பி நின்று ஹalleluya praise the Lord அப்படின்னு சொல்றாரு. இயேசுதான் தேவன் சொல்றாரு. அப்ப எல்லாரும் உங்களை வந்து போற்றி பாராட்டுகிறார்கள். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இயேசுதான் பெரியவன் சொல்றீங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பவுல வந்து வணங்கும்படிய கடவுளாக பாவித்து வணங்குறதுக்காக மக்கள் வந்தாங்க. ஆனா பவுல் சொன்னாரு, நாங்க சும்மா ஆட்கள் தான். நாங்க நாங்க வந்து ஆண்டவருடைய கரத்துல இருக்கிற கருவிகள் தான், அவ்வளவுதான். நீங்களும் நானும் அருமையானவர்களே, அப்படித்தான் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு அழகான படத்தை வரைகிறாருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து அவருடைய படம் வந்து ஒரு மியூசியத்துல வச்சிருக்கு. நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? அங்க போயிட்டு பிக்சரை பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. கீழே சின்னதா போட்டிருப்பாங்க, ஆர்டிஸ்டுடைய பேர் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு சின்னதா ஒரு எங்க பிறந்தாரு, எப்போ வரைஞ்சாரு எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை யாரும் அதிகமா வாசிக்கிறது இல்லை. அதை வாசிச்சாலும் அப்படியே வாசிச்சு விட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த படத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. எவ்வளவு அழகான படம், எவ்வளவு அழகான படம். ஆனா அந்த அந்த படத்தை வரைந்தவர் யார் அப்படின்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட். அவர் தான் அந்த படத்தை காட்டிலும் பெரியவர். அதே போலதான் இந்த இடத்துல மீட்பின் பணியை கொண்டு வந்தவர், மீட்புக்கான பலியாக இருந்த இயேசு கிறிஸ்து மோசையை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தலைவர்களுக்கு, உங்களை உங்களை ஆவிக்குரிய காரியத்தில் நடத்துகிறவர்களுக்கு, அல்லது நீங்க அட்மயர் பண்ற உங்க ஆபீஸ்ல அல்லது இல்ல வேற எங்க இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய தலைவர்கள் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து அவர்களை அவர்களுக்கு நன்றி சொல்லாமா? நிச்சயமா நன்றி சொல்லலாம். பட் எல்லார காட்டிலும் பெரியவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அதை மறந்து விடக்கூடாது. நம்முடைய ட்ரெடிஷன்ஸ், நம்முடைய மத ட்ரெடிஷன்ஸ் அல்லது டினாமினேஷன் எல்லாமே செகண்டரி தான். நம்முடைய பாஸ்டர், நம்முடைய இது எல்லாமே வந்து செகண்டரி தான். இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் மேலானவர் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பொசிஷன்லயும் பெரியவரா இருக்க. ஜீசஸ் இஸ் நாட் ஜஸ்ட் கிரேட்டர் இன் க்ளோரி, இஸ் கிரேட்டர் இன் பொசிஷன். எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம்? இங்க நம்ம 5வது 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5:6 மோசே வந்து ஒரு பணிவிடைக்காரனாக தான் இருந்தார். காட்ஸ் ஹவுஸ்ல, தேவனுடைய வீட்டுல, அதாவது தேவனுடைய மக்கள் கூட்டத்துல மோசே ஒரு பணிவிடைக்காரனாக இருந்தார். ஆனா இயேசு எப்படி இருந்தார் அப்படின்னா அவர் வந்து குமாரனாக இருந்தார். குமாரனாக இருந்தார். Moses was faithful as a servant in all God's house. But Christ is faithful as the son over God's house. மோசே வந்து ஒரு பணியாளனாக, வேலைக்காரனாக இருந்தார். ஆனா இயேசு வந்து வேலைக்காரனா இருந்தாரா? நிச்சயமா. இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சேவை செய்யதான் வந்தேன், ஊழியம் செய்யதான் வந்தேன், ஊழியம் கொள்ளும்படியாக வரவில்லை. நான் வந்து எனக்கு நீங்க சேவை செய்யுங்க அப்படின்னு வரல, நான் உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் வந்தேன். இயேசு வந்து பணியாளனா? நிச்சயமாக பணியாளன் தான். பட் அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவர் குமாரனாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில கம்பெனிஸ்க்கு நான் முன்னாடி எல்லாம் ட்ரைனிங்க்கு போகும்போது நான் பார்த்துருக்கிறேன். அந்த கம்பெனியுடைய ஓனர் இருப்பாரு. அந்த கம்பெனியுடைய ஓனருடைய மகன் என்ன செய்வார்னா ஒரு ஒரு கடைநிலை ஊழியராக கூட இருப்பாரு. சும்மா சாதாரண ஒரு சூப்பர்வைசர் கூட இருப்பாரு. நான் பார்த்துருக்கிறேன். ஆனா ஒரு நாள் நிச்சயமா அவர் வந்து ஓனர் ஆக போறாரு. ஆனா அவருக்கு மேல பதவியில இருக்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பிரசன்டேஷன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவரும் சொல்லுவாரு. பட் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா அவரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து சாதாரண சூப்பர்வைசராக தான் இருப்பார். மற்ற எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. ஆனா அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் கூடிய சீக்கிரம் அல்லது இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம், ஒரு ஃபியூ இயர்ஸ்ல அவர் என்ன செய்ய போறாருன்னா அவர் வந்து ஓனர் ஆக போறாரு அல்லது ஒரு பெரிய பதவிக்கு வர போறாரு. இப்ப அந்த ஓனர் என்ன செய்யறா, சின்னதுல இருந்து கடைநிலையில இருந்து அவர் என்ன செய்றாரு, தன்னுடைய மகனை ட்ரெயின் பண்ணிட்டு வராரு.
அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து கடைநிலையில இருக்கிற ஒரு ஆபீஸ் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். பட் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு பெரிய ஒரு இப்ப எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா இருந்தாலும் அவரை காட்டிலும் நிச்சயமாக இவர் பெரியவர் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? அதே போல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இங்கே மோசே வந்து ஒரு சர்வெண்ட் தான். ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மகனாக இருக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த காலை வேளையில நாம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து ரைட்ஃபுல் ரூலர், ஒரு சரியான தகுதி வாய்ந்த ஒரு தலைவராக, ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள தொடர்ந்து ஆட்சி செய்ய அவர் விரும்புகிறார். இந்த 40 நாள்ல நாம ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவரே, உங்களை நான் அதிகமா நேசிக்க வேண்டும், உங்க மேல நான் இன்னும் அதிகமாக பசி தாகம் உள்ள ஒரு நபராக மாற வேண்டும் ஆண்டவரே. ஏன்னா உங்களை காட்டிலும் பெரியவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது என்று நாம் சொல்ல வேண்டும். அடுத்தது என்ன பார்க்கணும்னா, கடைசியாக Jesus calls us to hold firm to him. Jesus calls us to hold firm to him. இயேசு கிறிஸ்துவை நன்றாக பிடித்துக் கொள்ள அவர் அவர் நம்ம இடத்துல கேட்கிறாரு. வேதவசனம் சொல்கிறது என்று நான் பார்க்கிறோம். 6வது வசனத்தை, கிறிஸ்துவோ தேவனுடைய வீட்டில் அதிகாரம் உள்ள மகனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். சரி, இயேசு கிறிஸ்து வந்து அதிகாரம் உள்ளவராக, தேவகுமாரனாக தேவனுடைய வீட்டுல, அதாவது மக்கள் கூட்டத்துல, மீட்கப்பட்ட மக்களுடைய கூட்டத்துல அவர் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு வரைக்கும் இந்த நம்பிக்கையினால, அதாவது இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் மேல, இயேசு கிறிஸ்து மோசை காட்டிலும் பெரியவர், இயேசு கிறிஸ்து வந்து தேவதூதர்கள் காட்டிலும் பெரியவர், இயேசு கிறிஸ்து வந்து எல்லா யூத சடங்குகளை காட்டிலும் பெரியவர் அப்படிங்கிற இந்த நம்பிக்கையும் தைரியமும் இதை குறித்து வந்து மேன்மை பாராட்டுதல், boasting about Jesus being supreme, இயேசுதான் எல்லாத்துக்கும் பெரியவர் அப்படிங்கிறது குறித்து இருக்கிற பெருமை, மேன்மை பாராட்டுதல் நமக்கு கடைசி வரைக்கும் உறுதியா இருந்துச்சு அப்படின்னா நாம தாங்க தேவனுடைய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றதை நான் பார்க்கிறோம். நாம தாங்க தேவனுடைய மக்கள். ஏன் வந்து இந்த வார்த்தையை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும்? ஏன் அப்படின்னா, இவர்கள் சடங்குக்குள்ள போறாங்க, யூத மரபுக்குள்ள போறாங்க. மறுபடியும் ஆண்டவரை வந்து கிருபையின் மூலமாக ஆண்டவர்கிட்ட வந்துட்டு, விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர்கிட்ட வந்துட்டு, இப்ப என்ன செய்றாங்க? அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எந்த எந்த பேகேஜை வந்து தூக்கிட்டு இருந்தாங்களோ, எந்த மூட்டையை அவங்க தூக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த மூட்டையை மறுபடியும் தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் சொல்றாரு, நீங்க பற்றி கொண்டீர்கள் என்றால், இன்னைக்கு நீங்க பாருங்க, நிறைய சர்ச்சஸ்ல யூத சடங்குகள்லாம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. மெனோரா, குத்து விளக்கு ஏற்றுவது, அப்புறம் பிரேயர் ஷால் அப்படின்னு வர்றது, எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே நிறைய நிறைய விஷயங்களை நான் பார்க்கிறேன். அப்புறம் தி ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கை பெட்டியை வச்சிருக்கிறது. மக்களுக்கெல்லாம் ஒரு ஆர்னமெண்டலா வச்சுக்கிறீங்களா, வச்சுக்கோங்க. பட் இது வச்சா இதுல வந்து ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு அப்படின்னு வச்சீங்கன்னா, வச்சாங்க அப்படின்னா அது தப்பு. தி ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டை வந்து ஓகே, நம்ம எல்லாம் மக்கள்லாம் பார்க்கறதுக்காக நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே ஓகே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம், அது வந்து ஒரு ஆவிக்குரிய விதத்துல இந்த அட்மாஸ்பியரை மாத்துது அப்படின்னு சொன்னோம்னா தட்ஸ் ராங். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, நான் மலேசியாவில் ஒரு தடவை ஒரு பாஸ்டர்ஸுங்களுடைய ஐக்கியத்துல பேசுறதுக்காக நான் போயிருந்தேன். நான் பேச ஆரம்பிச்சேன், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னு, இருங்க ஒன் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிறுத்திட்டு சோஃபார் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரம்பட் இருக்குல்ல, அதை கொண்டு வந்தார். ஆட்டோடைய கொம்புல உருவாக்கப்பட்ட அந்த ட்ரம்பட்டை கொண்டு வந்து அவர் என்ன செஞ்சாரு, அவர் அப்படின்னு வாசிச்சுட்டு ஒரு 3 தடவை வாசிச்சுட்டு, பாஸ்டர் இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதே போல நான் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அவர் வாசிச்சு அவர் முடிச்சார். நான் அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அது வந்து எனக்கு வந்து எந்த ஸ்பிரிச்சுவல் அர்த்தத்தையும் அது கொடுக்கவே இல்லை. எல்லாவற்றையும், அதாவது யூத சடங்குகள், பாரம்பரியங்கள், பலி சிஸ்டம் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து வந்து நிறைவேற்றி விட்டார். ஆலயம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார். எல்லாத்தையும் வந்து அவர் வந்து ஒதுக்கி தள்ளல, அவர் நிறைவேற்றி விட்டார். That's the word. Jesus fulfilled everything. Jesus did not despise them. Jesus fulfilled. இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். சோஃபார் வாசிக்கிறீங்களா? வாசிங்க.
கீபோர்டு வாசிக்கிறோம், கிட்டார் வாசிக்கிறோம், சோஃபார் வாசிக்கிறீங்களா வாசிங்க, ட்ரம்பட் வாசிக்கிறீங்களா வாசிங்க, நோ ப்ராப்ளம். எக்காலம் ஊதுறீங்களா ஊதிக்கங்க, நோ ப்ராப்ளம். பட் எக்காலம் ஊதுனா அப்படியே ஒரு ஆவிக்குரிய அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகுது அப்படின்னா தட்ஸ் ராங், தட்ஸ் ராங். அதே போல யோம் கிப்பூர்ல வந்து ஃபாஸ்டிங் போடுவாங்க. அந்த அந்த யூவிஷ் கேலண்டரை சிலர்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. தட் இஸ் ராங். ஃபாலோ பண்ணா பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். எல்லாருக்கும் ஒவ்வொரு கேலண்டர் இருக்கு. தமிழ் கேலண்டர் இருக்கு, தெலுங்கு கேலண்டர் இருக்கு, நமக்கு இருக்கிற அந்த இங்கிலீஷ் கேலண்டர் இருக்கு, கிரெகோரியன் கேலண்டர் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. பட் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கு அப்படின்னா தட்ஸ் ராங். ஏன்னா ஜூவிஷ் கேலண்டரே வந்து ஜூவிஷ் கிடையாது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய ஜூஸ்க்கு அது தெரியாது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை எல்லாத்த காட்டிலும் இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள வளர வேண்டும். இன்னைக்கு காலைல மீண்டுமாக நான் ஜெபிக்க போறேன். என்ன அப்படின்னா, ஆண்டவரே, உங்களை நாங்க அதிகமா நேசிக்கணும், உங்க மேல அதிக தாகம் உள்ளவர்களாக இருக்கணும், பசி உள்ளவர்களாக இருக்கணும். நான் ஒரே ஒரு ஜெபம் பண்றேன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாடல் இருக்கும். அதன் பின்பு நாம ஜெபித்து முடிக்க போறோம். நம்ம ப்ரே பண்ணலாம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க பார்த்தது போல மோசே காட்டிலும் பெரியவராக இருக்கிற ஆண்டவரே. மோசே வந்து ஒரு சர்வன்ட், ஒரு ஊழியக்காரர், ஒரு பணிவிடைக்காரர். அவரை நாங்க மதிக்கிறோம். ஆனா நீங்க தேவனுடைய குமாரன், தேவனாக இருந்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மோசே வந்து கட்டுகிறவராக தான் இருந்தார். ஆனா மோசே வந்து ஒரு 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 கருவியாக தான் இருந்தார் ஆண்டவரே. ஆனா நீங்க தான் அவரை வைத்து எல்லாவற்றையும் செய்தவராக இருந்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு கட்டடத்தை காட்டிலும் கட்டுகிறவர் பெரியவராக இருப்பது போல ஆண்டவரே, நீ பெரியவராக இருக்கிறீர். எங்க வாழ்க்கையில எங்களுக்கு கிடைச்ச எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க செய்த சாதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே ஆவிக்குரிய போஷாக்கு கொடுத்த எல்லா தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு விதங்கள்ல நிறைய பேர் எங்களை மென்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் நன்றி சொல்றோம் ஆண்டவரே. ஆனா நீங்க எல்லாத்த காட்டிலும் பெரியவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்க பிடித்து கொள்ள வேண்டிய நபர் யார் அப்படின்னா நீங்க தான். we have to hold on to Jesus. ஆண்டவரே, இயேசுவை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் அதிகமான பசி தாகத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.